ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோஜா செடியில் நிறைய தளிர் வந்து நிறைய மொட்டுக்கள் வர்றதுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிளான்ட்டில் நிறைய தளிர் வந்திருக்கு. நம்ம நல்லா கரெக்டாக எரு கொடுத்துக்கிட்டு இப்போ இந்த பிரான்ச்சஸ்லாம் நிறைய எழும்பியிருக்கு பாருங்கள், ரெட் கலர் தளிர். இந்த பூ வந்து மொட்டை இருக்கும்போது ரொம்ப, அதாவது பூ எதலே இல்லை, ஒரே ஒரு எதல் தான் தெரிஞ்சது. வீடியோவில் கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆனால் மறுநாள் பெரிய பூவாகவே பூத்துது. நல்லா அடுக்கு ஃப்ளவராக இருக்கு பாருங்க. இது பூத்து 2-3 நாள் ஆகுது. நம்ம கட் பண்ணிடணும். இப்போது இந்த செடி பாருங்கள், இந்த ரோஜா செடி நிறைய ரெட் கலர் தளிர் வந்திருக்கு. இப்போ நான் கொடுக்குற லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்திங்கன்னா நிறைய தளிரும் வரும், நிறைய மொட்டும் வரும். நம்ம எப்போவுமே வந்து ரோஜா செடிக்கு 20 days ஒன்ஸு தான் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அதிகமாக கொடுக்கக்கூடாது, கொஞ்சமாகவே கொடுக்கணும். சீக்கிரமாக கொடுக்கக்கூடாது. 1 week ஒன்ஸ் அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது. 1 week ஒன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு பொருளால் மட்டுமே கொடுக்கணும். எல்லா பொருளையும் சேர்த்து கொடுக்கக்கூடாது. எருவு அதிகமாகிடும் ரோஜா செடிக்கு, அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன்னா பாருங்கள், இது வந்து பீட்ரூட் தண்ணி. பீட்ரூட்லேயே வந்து வெங்காயம் தோல், அதாவது பீட்ரூட் தோல், கொஞ்சமாக வந்து காய்கறி வேஸ்ட்டு. அது வந்து கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் தலைவாழலாம் ஒரு, அதாவது வெண்டைக்காய் இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி வெண்டைக்காய் நான் போடல, கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா வெண்டைக்காய் வந்தாலும் எல்லா காய்கறி போடலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது ஏதாவது 1-2 கிடைக்கும் நம்மளுக்கு. அதில் வச்சு நம்ம எரு பண்ணலாம். பாருங்கள், இது ரெட் கலரில் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. பீட்ரூட் தண்ணி அதிகமாக கொடுத்திங்கன்னா இந்த தண்டு வந்து ரெட் கலரில் மாதிரி காஞ்சிடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ சப்போஸ் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியெல்லாம் இருக்கும், இப்போ நீங்கள் இதுலேயே கூட நம்ம ஊற்றிடலாம். ஆனால் லிக்விட் ஃபெர்டிலைசர் அதிகமாகும்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இது வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சது, உப்பு போடாமல் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது. அந்த வாட்ரு வந்து ரோஜா செடிக்கு ஊற்றுறேன். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தனியாக ஊற்றி காமிக்கிறேன். பீட்ரூட்டு, வெங்காயம் தோல், கத்திரிக்காய் வேஸ்ட்டு, அது மட்டும்தான் போட்டிருக்கேன். நம்ம வந்து இது ஒரு நைட் மட்டுமே ஊறினா போதும். நீங்கள் 3 days சப்போஸ் வைக்கணுன்னு தான் வைக்கலாம். இது எவ்வளோ அளவு கலக்கணுன்னாக்கா, கலந்து விடணுன்னா பாருங்கள், 2 கிளாஸ் வாட்ரு எடுத்திங்கன்னா, இது அதிகமாக இருக்குது. 2 கிளாஸ் வாட்ரு எடுத்திங்கன்னா ஒரு பங்கு வந்து தண்ணி. பாருங்கள், இந்த மாதிரி 1 கிளாஸ் எடுத்திங்கன்னா ஒரு 3 பங்கோ 2 பங்கோ வாட்டர் சேர்த்து கொடுக்கலாம். ரொம்ப டார்க்காக ஊற்றக்கூடாது. ஏன்னா பீட்ரூட்டை வந்து அதிகமாக ஆகும் எருவு, அதுக்காக சொல்கிறேன். ரொம்ப லைட் கலராக தான் கொடுக்கணும். இப்போ இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டோம். அடுத்தது எப்போ கொடுக்கணுன்னாக்கா, நீங்கள் வேறு காய்கறி, அதாவது வேறு வெஜிடபிள் வேஸ்ட் வந்து ஊற வச்சுட்டு அது கொடுக்கலாம். அதுவும் நீங்கள் 10 days கழிச்சு தான் கொடுக்கணும். அப்போ தான் ரொம்ப ரோஜா செடிக்கு நல்லது. அப்பப்போ மந்த்லி ஒன்ஸு வேப்ப முன்னாக்கு எப்போவுமே சொல்கிறது தான். ஏன்னா வேப்ப முன்னாக்கு போடாமல் இருக்கக்கூடாது செடிக்கு. சப்போஸ் வேப்ப இலை இருந்தால் கூட நீங்கள் போடணும். மந்த்லி ஒன்ஸ் எப்போவுமே பாட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டே வரணும். அதுதான் முக்கியம். ஏன்னா நோய் இல்லாமல் வளரணுன்னா நம்ம அது போல் செய்யணும். இந்த பீட்ரூட் தோல் ஊற வச்சு ஊற்றும்போது ரொம்ப சீக்கிரமாக வளரும் பிளான்ட்டு. பிரான்ச்சஸ்லாம் கூட சீக்கிரமாக வரும், மொட்டும் சீக்கிரமாக இடும். கூடவே நீங்கள் பனானா பீல்ஸ் சப்போஸ் போட்டுக்கிற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைன்னா சாயிலுக்குள்ளே பனானா பீல்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.